அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது 2026 ஆங்கில புத்தாண்டு கடகராசியில் பிறந்த அன்பர்களுக்கு திருவேற்காட்டு கருமாரியம்மனுடைய அருள் வாக்கால் அருள் ஆசியால் என்ன நடக்க போகுது, என்ன நடக்க இருக்கு, எந்த விஷயத்துல கவனமாக இருக்கணும், எந்தெந்த விஷயங்கள் சீக்கிரமா அனுகூலம் உண்டாகும், இப்படின்னும் தொடர்ந்து நம்ம அதுல இருக்கக்கூடிய 3 நட்சத்திரத்திற்கும் நம்ம பார்க்க போறோம். ஏற்கனவே மேஷம், ரிஷபம், மிதுனம் ராசிக்கு நம்ம தாய் திருவேற்காட்டு கருமாரியம்மனுடைய அருள்வாக்கால் அருளாசியால் சோழி பிரசன பலன் போட்டாச்சு. நல்ல ஆதரவு மக்கள். திருவேற்காட்டு கருமாரியம்மனுடைய பேரை சொன்னதுக்கே மக்கள் நல்ல ஆதரவு கொடுக்குறாங்க, அன்போடு பார்க்குறாங்க. ரொம்ப அன்பு உறவுகள் ஃபோன் பண்ணியும் ரொம்ப நல்லது சொல்றிய சாமி, அந்த சொல் எங்க காதுல கேட்கும் போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, அந்த அம்பாலே சொல்றது போல இருக்கு, நல்லபடியா நடக்கணும் அப்படின்னும் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. அந்த சந்தோஷம்தாங்க தாய் திருவேற்காட்டு கருமாரியம். இந்த 2026 கடகராசி அன்பர்களுக்கு ஒரு மாற்றம் நிகழாதா? ஏன்னா கடகராசி இருக்கும் இல்லையா, இந்த கடகராசி சந்திரனுடைய ராசி. சந்திரன் யாரு? மனசுக்கு அதிபதிங்க. பெரும்பாலும் ஒரு 90% பேரு நம்பிக்கை துரோகத்தால் ஏமாந்து நிக்கிறவங்கள ரொம்ப பேர் பார்க்க முடியும். இல்லைன்னா ஏமாறக்கூடிய ராசியில முதன்மையான ராசின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த கடக ராசி தான். உண்மையா இருப்போம், நேர்மையா இருப்போம், ஆனா அதுக்கு பேர் இருக்காது, மதிப்பு இருக்காது. குடும்பத்துக்காக பாடுபடுவோம், கஷ்டப்படுவோம், ஆனா பூர்வீகத்துல 80% பேர் பூர்வீகத்திலே இருக்க முடியாதுங்க. அந்த ராசியில பிறந்தவங்க சொந்த வீடு இருக்கும், 70% பேருக்கு சொந்த வீடு இருக்கும், ஆனா அதுல 40% பேர் சொந்த வீட்டுல இருக்க முடியாது. இருந்தாலும் நிம்மதி இருக்காது. வெளி ஊர்ல இருப்பாங்க, இல்ல வெளிநாட்டுல இருப்பாங்க, இல்லைன்னா ஊர் தள்ளி இருப்பாங்க, வாடகை வீட்டுல இருப்பாங்க, லீஸுக்கு இருப்பாங்க. இப்படி அந்த கடகராசி அன்பர்களுக்கு பலவிதமான பிரச்சனைகளும் இருக்கும். 1-2 பிரச்சனை இருக்காது, எல்லாமே மனம் சார்ந்த பிரச்சனையா இருக்கும். அது மனசுக்கு தான் வலியை கொடுக்கும். நல்லா நம்மகிட்ட அண்ணன், அக்கா, அம்மா, தங்கச்சி, நண்பா அப்படின்னு சொல்லி உதவி கேட்பாங்க. நமக்கு தான் மனசு இலகுன மனசாச்சே, அவங்களுக்காக கஷ்டப்பட்டு ஏதாவது ஒரு பண உதவி ஏதாவது ஒன்று செஞ்சிருவோம். அதுக்கப்புறம் ஏமாந்து நிற்போம் பாருங்க, அப்பதான் தெரியும் கடகராசிக்கு ஏமாத்திட்டாங்களே. உண்மையா இருந்தமே, எப்படி உண்மையா இருந்தமே, நமக்கு கிடைச்ச பரிசா இது. அதே மாதிரி கணவன் மனைவியும் சரிங்க. கணவனா இருந்தா மனைவிட்ட பாசமா இருப்பான், மனைவியா இருந்தா கணவன்கிட்ட பாசமா இருப்பான். பாசத்தை புரிதல் படுத்த முடியாது. எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு சண்டை பிரச்சனை மனஸ்தாபங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். ஆனா உண்மையான பாசம் உள்ள அன்பர்கள் கடகராசிக்காரங்க. கோவம் வந்துச்சு அப்படின்னா அப்படி பொறுமையா போய் யாரும் இல்லாத இடத்துல போய் அழுதுருவாங்க. அப்ப அந்த மனசு தேமி அழுவும் பாருங்க கடகராசிக்காரவங்க. மனசுக்குள்ள எதுவும் வச்சுக்கிற மாட்டாங்க, வஞ்சனைகள் இருக்காது. கோவப்பட்டா 2 வார்த்தை பேசுவாங்க, ஆனா நல்ல குணம் படைத்தவர்கள், இரக்க குணம் படைத்தவர்கள். மனவேதனை அவ்வப்போது, ஏதாவது உடல்ல ஏதாவது ஒரு சிஸ்டம், ஏதாவது அவ்வப்போது நீர் பிரச்சனையோ சைனஸ் பிரச்சனையோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு தொந்தரவுகள் அவ்வப்போது வந்துகிட்டே இருக்கும். நம்ம விருந்தாடி மாதிரி அப்பப்போ வந்து போகும். தலைவலி, ஒரு தலைவலி, இந்த மாதிரி ஏதாவது ஒரு சிஸ்டம் வந்து போகும். இந்த கடகராசியில 3 நட்சத்திரம் இருக்கு. இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் கடகராசி தான். அதாவது புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் கடகராசி. பூச நட்சத்திரத்தில் பிறந்த 1, 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவர்களும் கடகராசி. ஆயில்யம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவர்களும் கடகராசி. இந்த புனர்பூச 4ஆம் பாதம் குருதிசையில பிறந்தவங்க நீங்க.
பூச நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவர்கள் சனி திசையில பிறந்தவங்க நீங்க. ஆயில்ய நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவர்கள் புதன் திசையில பிறந்தவங்க நீங்க. இப்படி நீங்க எடுத்துக்கலாம். இந்த திசையில நான் பிறந்தேன், இந்த நட்சத்திரம் இந்த திசையில நீங்க பிறந்தீங்க. இப்படி பிறந்தவர்கள் இந்த ராசியில் உள்ளவர்களுக்கு தாய் திருவேற்காட்டு கருமாரியம்மனுடைய அருள் வாக்கால் அருள் ஆசியா இந்த 2026 எந்த தடையும் இல்லாம எந்த குறையும் இல்லாம ஏமாந்ததெல்லாம் போதும், பணம் கஷ்டப்பட்டது பண கஷ்டம் வந்ததெல்லாம் போதும், ஏமாந்து இருந்தாச்சு, இனிமே அம்பாளுடைய வாக்கால நல்லா இருக்கணும், நல்லா இருப்போம், திருவேற்காடு கருமாரியம்மன் கேட்போம். அன்பு உறவுகளே, நம்ம வீடியோவுக்கு தொடர்ந்து நீங்க சப்போர்ட் பண்ணிட்டு வர்றீங்க, ஒரு புதுமையா. ஏன்னா இது தனிப்பட்ட முறையில் நான் பார்த்துட்டு இருந்தேன். இது போல முக்கியமான விசேஷம் வரும்போது அம்பாளுடைய உத்தரவு கேட்டு இதை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எல்லோருக்கும் சந்தோஷம் கண்டிப்பா உண்டு. வாழ்க்கையில மனசுல உறுதி ஜெயிச்சிருவோங்க. மனசுல ஒரு பலம் வந்துட்டு ஜெயிக்க போறோம் அப்படின்னா ஜெயிச்சிருவோம் கண்டிப்பா. பிரபஞ்ச சக்தி நமக்கு அதை கொடுத்துரும். அப்படித்தான் அம்பாள் அந்த தைரியமாகவும் நம்பிக்கையாகவும் திருவேற்காட்டு கருமாரியம்மன் இன்னும் நிலையாக நீங்க எந்த மூல முடுக்குல கடல் தாண்டி இருந்தாலும் சரி, கண்ணை மூடி தாயே திருவேற்காட்டு கருமாரியம்மனை நீங்க பேர் சொன்னாலே போதும், காற்றாக கலந்து எப்படி ஒரு மாறி கருமாரியாக உங்களை தேடி வருவாள், உங்கள் கஷ்டத்தை துடைக்க வருவாள் திருவேற்காட்டு கருமாரி. அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அம்மாட்ட கேட்கலாம். கடகராசி அன்பர்களுக்கு 2026 புத்தாண்டு எப்படி இருக்கணும்? தாயே திருவேற்காட்டு கருமாரியம்மா, இந்த கடகராசியில பிறந்த இந்த 3 நட்சத்திரம் உள்ளவர்களும் சரி, இந்த கடகராசியில் இருப்பவர்களும் சரி, ராசி நட்சத்திரம் தெரியாதவர்களும் எடுத்துக்கிறேன். தாயே திருவேற்காட்டு கருமாரியம்மா, உன் பிள்ளைங்களுக்காக வாக்கு சொல்லணும். உன் பிள்ளைங்க இந்த கடகராசியில இருக்காங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க தாயே. பண பிரச்சனை, மன பிரச்சனைனும் பலவிதமான சிக்கல்கள். கடகத்துக்கு உள்ள சிக்கல் இருக்கே இடியப்பு சிக்கல் மாதிரி, ஒண்ணு போனா ஒண்ணு. நடா வாழ்க்கை. இந்த வாழ்க்கை வாழ்றதுக்கா கடவுள் நம்மளை படைச்சான் அப்படின்னு சொல்லி நிற்கக்கூடிய அன்பு உறவுகள், அவங்களுக்கு அம்பாள் கொடுக்கக்கூடிய ஒரு தீர்வு நம்ம பார்க்க போறோம். தாயே திருவேற்காட்டு கருமாரியம்மா, உன் பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல வாக்கு சொல்லு. இந்த 2026 ஒரு நல்ல செய்தி நடக்காதா, நல்லது நடக்காதா அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கக்கூடிய உன் பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல வாக்கு சொல்லு, அருள் சொல்லு தாயே பராசக்தி. தாயே திருவேற்காட்டு கருமாரியம்மா, இந்த 2026 புத்தாண்டு, இந்த புது வருடம் எல்லா மக்களுக்கும் எல்லாம் நல்லபடியா நடக்கும். கடகராசியில பிறந்த அன்பு உறவுகளுக்கு உன் பிள்ளைங்களுக்கு எந்த குறையும் இல்லாம எல்லா செல்வத்தையும் கொடுத்து மேல மேல அவங்கள வளர வைக்கணும், வாழ வைக்கணும். தாயே திருவேற்காட்டு கருமாரியம்மா, ரொம்ப பேருக்கு திருமண தடை முதல்ல கொடுத்த உத்தரவு என்ன அப்படின்னா, திருமண தடையாக நாங்க வருடம் வரன் பார்க்கிறோம், எதுவுமே செட் ஆகல எங்களுக்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய அன்பு உறவுகளுக்கு இந்த 2026 திருமண யோகத்தை அனைவருக்கும் கொடுக்கும் அப்படிங்கிற வாக்கு கொடுத்துருக்கு. முதல் விஷயமா திருமணம் கைகூடும். உங்களுடைய இல்லத்திலே கெட்டி மேளம் சத்தம் கேட்கும், மங்கள வாத்தியம் ஒலிக்கும். சொந்த பந்தத்தோடு கூடி உங்களுடைய திருமணத்துடைய நிகழ்ச்சியை சீரும் சிறப்புமாக நடத்தக்கூடிய திருவேற்காட்டு கருமாரியம்மன் கொடுத்த வாக்கு சிறப்பா நடக்க போதுங்க, கவலையே படாதீங்க. நீங்க ஒரு மகனை பெற்றிருக்கிய திருமண வயசு வந்து ரொம்ப நாளா நாங்களும் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய அன்பு உறவுகள் அத்தனை பேருக்கும் சரி, திருவேற்காட்டு கருமாரியம்மனுடைய அருள் வாக்கால வரன் தேடி வரும், வரன் கிடைக்கும், திருமணம் நடக்கும், எந்த மாற்றமும் இல்லை. அம்பாள வேண்டி ஒரு முறை பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். தாயே பராசக்தி, 2026 கடகராசிக்கு அடுத்த மாற்றங்கள். சோம்பேறித்தனத்தை தூக்கி எறிய வேண்டும். அம்பாள் கொடுத்துற வாக்கு பாருங்க. இன்னும் நீங்க சோம்பேறித்தனமா இருக்கிய எல்லாரையும் சொல்ல, அப்படி இருந்தால் அந்த ராசியில அப்படி ஓரமா வச்சுட்டு உங்களுடைய கடமையை நீங்க தவறாம செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்க. வேலையா சரியா போங்க,
டயத்தை ஃபாலோ பண்ணுங்க. இந்த வருடம் 2026 எந்த ஒரு சோம்பேறித்தனமும் இல்லாமல், எந்த சோர்வும் இல்லாமல், காலதாமதம் இல்லாமல் நேரத்தை சரியாக ஃபாலோ பண்ணி கடைபிடிச்சு உங்க வாழ்க்கையில வெற்றி பெறக்கூடிய வருடம் இந்த 2026. 6 மணிக்கு தான் எந்திரிக்கணும். 5 மணிக்கு எந்திரிக்கணுமா 5 மணிக்கு அலாரம் வச்சு எந்திரிங்க. 7 மணிக்கு இந்த இடத்துக்கு போகணும். 6:55 இங்க போங்க. காலத்திற்கு முன்பாக நீங்க போய் அங்க நின்று அப்படின்னா காலத்தை நீங்க வென்ற ஒரு மனிதனாக இந்த ராசியில் பிறந்தவர்களாக கடகராசி அன்பர்கள் உயர்வார்கள். நமக்கு முன்னாடி நான் போய் நிக்கிறேன். நேரங்கிறது காலம். அதுக்கு முன்னாடி நம்ம போய் நிற்போம். திருவேற்காட்டு கருமாரியம் அதுதானே சொல்லியிருக்காங்க. 9 மணிக்கு உங்களுக்கு வண்டி வரும். ஆனா நீங்க 8:50 போய் நிக்கணும். ஆச்சரியப்படணும் அந்த காலபுருஷன். இவன் சரியா இயங்குறான், இவன்கிட்ட நம்ம பொறுப்பை கொடுத்தா ஜெயிச்சுடுவான் அப்படின்னு உங்களுக்கு வாழ்க்கைக்கான பொறுப்பை அந்த பிரபஞ்ச சக்தி உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடும். முடிஞ்ச வரைக்கும் 4:30 to 6 பிரம்ம முகூர்த்தம் எந்திரிச்சு வீட்டுல விளக்கேத்தி வழிபட்டு உங்க வேலையை ஆரம்பிங்க. இந்த ஆண்டு மிகப்பெரிய சிறப்பான ஆண்டாக உங்களுக்கு அமையும். தாயே திருவேற்காட்டு கருமாரி கடகராசிக்கு அடுத்த சொல் அதாவது இந்த வருடம் உடல் மீது சற்று கவனம் தேவை. உடல் பயிற்சி எடுத்துக்கிறேங்க. ஏன்னா நம்ம வாட்டுக்கு நம்ம வேலையை காலையில நீங்க என்ன செய்யணும், உணவு முறைகள்ல ரொம்ப கட்டுப்பாடு வேணும். ஏன்னா அம்பாள் கொடுத்த வாக்குல உணவு முறைகள் எங்க வேணுமாலும் எது வேணுமாலும் போய் சாப்பிடலாம் அப்படின்னு இல்லாம முடிஞ்ச வரைக்கும் நீங்களே சமைச்சு சாப்பிட பழகிக்கிறீங்க. இல்ல வீட்டுல சமைக்கக்கூடிய சாப்பாடு சாப்பிட பழகிக்கிறீங்க. முடியாத பட்சத்துக்கு அதிகமான எண்ணெய் இல்லாமல் காரம் இல்லாத உணவு எடுத்துக்கிறீங்க. உணவு முறை சரியாக இருந்தால் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு அம்பாளுடைய வாக்கு. தாயே திருவேற்காட்டு கருமாரியம்மா குழந்தை பேர் அற்புதமா அம்பாள் கொடுத்திருக்கா. குழந்தை பேரு திருமணம் ஆயிருச்சு, வருஷம் ஆகிட்டே இருக்கு, எனக்கு ஒரு வாரிசு வேணும், இல்ல ஒரு வாரிசு தான் இருக்கு, வருடம் ஆயிருச்சு, துணைக்கு ஒரு குழந்தை வேணும், 2வது குழந்தை வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய அன்பு உறவுகளுக்கு வாரிசு உருவாகக்கூடிய வருடம், சந்தோஷம் தரக்கூடிய வருடம், சந்தான பாக்கியம் பெறக்கூடிய வருடம். தாய் கருமாரியம்மனுடைய அருள்வாக்கால உங்களுக்கு இந்த ஆசி கிடைச்சிருச்சு, இந்த வரம் கிடைச்சிருச்சு. எல்லாருக்கும் இந்த வீடியோ போகுமா? எப்படி ஒருத்தவங்க கேட்டாங்க, ஐயா நீங்க சொல்றது எல்லாருக்குமே நடக்குமா அப்படின்னு. இந்த வீடியோ யாருக்கு போகுது? திருவேற்காட்டு கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க. கோடிக்கணக்கான மக்களும் இந்த வீடியோ பார்ப்பாங்களா? இல்லை. யாருக்கு போகணும், யாருக்கு இந்த வீடியோ சேரணும்? எப்படி பாருங்க, அம்பாளுடைய அருள்வாக்குல கோடிக்கணக்கான மக்களும் இதை பார்க்க மாட்டாங்க இந்த வீடியோவை. ஆனா எந்த மூல முடுக்குல இருந்தாலும் இந்த பிரச்சனையில அம்பாளை நினைச்சு ஆதி பராசக்தியை வேண்டி, அப்பன் சிவபெருமான வேண்டி, முருகனை வேண்டி இருக்கக்கூடிய அன்பு உறவுகளுக்கு இந்த வீடியோ மூலமாக அம்பாள் போய் சொல்லுவா. மனசுக்கு முதல்ல பலம் சக்தி கொடுப்பா, தைரியம் கொடுப்பா. அந்த தைரியமே ஆதி பராசக்தி வடிவில, அப்பன் சிவன் வடிவில உங்களுக்கு வாரிசு பிறக்கும். எப்படி எல்லாம் அம்பாள் விளையாடுறா பாருங்க. பெரும்பாலும் நான் சோழி பிரசங்கம் இது போல வருட பலன் இதுவரைக்கும் போட்டது இல்லை. அம்பாளுடைய வாக்கு கொடுப்போம். 4 பேர் எத்தனையோ பேர் நம்மளை தேடி இங்க வர முடியாது இல்லையா? இதை பார்க்கக்கூடிய அன்பு உறவுகளுக்கு திருவேற்காட்டு கருமாரியம்மன் கடைக்கண் பார்வையால போய் சேராதா? அம்பாலே சொல்றா இல்லையா? அந்த சொல் அவங்களுக்கு கேட்கும் போது அம்பாள் சொல்லக்கூடிய வார்த்தை அப்படின்னு மனசுல நினைக்கும் போது அங்க அம்பாள் குடி புகுந்து அந்த வீட்டுல இருந்து அந்த தேவையானதை அவங்க மனசுல நினைச்சதை நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு வருடமாக இந்த வருடம் மாறப்போது இல்லையா? போதும் இல்லையா? நல்லதே நடக்கும். தாயே திருவேற்காட்டு கருமாரியம்மா வம்பு வழக்கு பிரச்சனைகள்ல மூக்க நுழைக்காம இருங்க. அதாவது சொந்த பந்தங்கள்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கிறது நல்லது. தேவையில்லாத பிரச்சனைகள் தேடி வரும்.
ஆனா அதை இருந்து நீங்க ஒதுங்கிக் கொள்வது ரொம்ப விசேஷம் அப்படிங்கிற உத்தரவும் இங்க வந்திருக்கு. அதுல கொஞ்சம் கவனமா இருந்தது. தாயே பராசக்தி திருவேற்காட்டு கருமாரியம்மா குலதெய்வ வழிபாடு சிறப்பு. குடும்ப வளர்ச்சி பெறும். வீடு வாசல் நிலம் வண்டி வாகனம் தொழில் எல்லா யோகத்தையும் தரக்கூடிய வருடமாக இந்த வருடம் அமைய போகுது அப்படிங்கிறதையும் நமக்கு பிரசங்கம் காட்டியிருக்கு அம்பாளுடைய வாக்கு மூலமாக. வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க, வீடு கண்டிப்பா வாங்கிடுவீங்க. வீடு கட்டணும்னு ஆசைப்படுவீங்க, கண்டிப்பா ஆரம்பிச்சிருவீங்க. இடம் வாங்கணும், பிளாட் வாங்கணும், கார் வண்டி வாங்கணும் அப்படின்னு உங்கள்கிட்ட காசு பணத்தோட இருந்து அதை நினைக்கக்கூடிய அன்பு உறவுகளுக்கு கண்டிப்பா கிடைச்சிடும். இடமாற்றம், ரொம்ப பேருக்கு இடமாற்றம் கண்டிப்பாக உண்டு. தொழில் மாற்றம், தொழில பதவி உயர்வு. நான் ரொம்ப நாளா ஒரே இடத்துல வேலை பார்க்கிறேன், ஒரு பதவி உயர்வோ இல்லை மேல சம்பளம் கிடைக்காம இருக்கு. கண்டிப்பா நீங்க மனசுல நினைச்ச மாதிரி பதவி உயர்வும் பணம் அதாவது சம்பளமும் உங்களுக்கு உயர்வாகும். இது மூலமா உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும். இந்த 2026 ஒரு அற்புதமான ஆண்டாக கடகராசிக்கு அமைய போகுது. அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. தாயே திருவேற்காடு கருமாரியம்மா உடல் நோய், மனநோய், அதாவது மனப்பிரச்சனை, மன கஷ்டம், ஏமாத்திட்டாங்கனாலும் மன கஷ்டம், யாரையாவது பிரிஞ்சிட்டோம்னாலும் மன கஷ்டம், இந்த மாதிரி கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தாலும் ஒன்று சேரக்கூடிய வருடமாக இந்த வருடம் அமைய போகிறது. குடும்பத்தோடு சந்தோஷமாக எல்லோரும் ஒன்றாக இருந்து நிகழ்ச்சிகளை கொண்டாடக்கூடிய வருடமாக இந்த வருடம் உள்ளது. இந்த வருடம் உடல் ரீதியான பிரச்சனைகளுக்காக மருத்துவரை போய் பார்த்துட்டு இருக்க தீரவே இல்லை. இந்த வருடம் சரியான மருத்துவர் கொடுக்கக்கூடிய அந்த மெடிசன் மருந்து உங்களுக்கு சரியாக வேலை செய்யும். உங்களுடைய உடல்ல இருக்கக்கூடிய அந்த பிரச்சனை தீர்வுக்கு வரும். தாய் திருவேற்காட்டு கருமாரியம்மனுடைய அருளாசியால உடல் பிரச்சனை மன பிரச்சனைக்கு கண்டிப்பாக இந்த 2026 முழு தீர்வு உண்டு. தாய் திருவேற்காட்டு கருமாரியம்மா வாகனங்க கண்டிப்பா 90% பேரு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. அதன் மூலமாக நீங்க தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைச்சாலும் கண்டிப்பா ஆரம்பிங்க, சிறப்பா வருவீங்க. எந்த ஒரு குறையும் இருக்காது. திருவேற்காட்டு கருமாரியம்மன் வழிபாடு செய்யுங்க, மனசார வேண்டுங்க. நீங்க வீட்டுல விளக்கேற்றும் போது அந்த அம்மனுடைய திருவுருவ படம் இருந்தா வாங்கி வைங்க. ஏன்னா ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த ராசிக்கு இப்ப ராகு வேற வரப்போறாரு, கேது ராகு 2026. அதனால நம்ம என்ன பண்ணலாம், திருவேற்காட்டு கருமாரியம்மன் வழிபாடு சரியாத்தான் வந்திருக்கு. உருவப்படம் இருந்தா அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. இல்லைன்னா திருவேற்காடு கருமாரியம்மன் திருவுருவப்படம் வாங்கி வச்சு வழிபடுங்க. இல்லை அப்படின்னாலும் நீங்க விளக்கேற்றும் போது அந்த ஜோதியை திருவேற்காட்டு கருமாரியம்மனா நினைச்சு, அம்மா தாயே திருவேற்காட்டு கருமாரியம்மா, என் வாழ்க்கையில சந்தோஷம் தரக்கூடிய என் தாயே, இனிமே எந்த கஷ்டம் இல்லாம நஷ்டம் இல்லாம பிரச்சனை இல்லாம குடும்ப ஒற்றுமையோடு சந்தோஷமா வாழணும், இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் நீங்கணும், என் குடும்பத்துல சந்தோஷம் மழை ஒளியணும், செல்வ செழிப்பா நான் சந்தோஷமா இருக்கணும், யாருக்கிட்டையும் கைகட்டி நிக்க கூடாது தாயே அப்படின்னு சொல்லி அம்பாள்கிட்ட வேண்டுங்க. உங்க தெய்வத்தையும் வேண்டி பிரார்த்தனை பண்ணுங்க. திருவேற்காட்டு கருமாரியம்மனுடைய அருளாசியால இந்த 2026 ஆங்கில புத்தாண்டினுடைய வருட பிறப்பு கடகராசிக்கு அற்புதமா இருக்கு அப்படிங்கிறத ஆணித்தனமா அம்பாளுடைய வாக்கால சொல்லப்பட்டு. அன்பு உறவுகளே, நம்ம சோழி பிரசனம் பார்க்கிறோம். தனிப்பட்ட முறையில நீங்க சோழி பிரசனம் அதாவது குலதெய்வம் கண்டறிதல் இதுன்னு ஒரு காரியம் தடையாக இருக்கு. ஆண் பெண் விருப்பப்பட்டாங்க பிள்ளைங்க, ஆனா ரட்சி பொருத்தம் இல்லை, ஜாதகம் சேராதுன்னு சொல்றாங்க, பயந்துகிட்டு இருக்கீங்களா, வாங்க அம்பாள்கிட்ட உத்தரவு கேட்போம், கண்டிப்பா பரிகாரம் சொல்லுவா, நம்ம பேரை சேர்த்து வச்சிருக்கா, நல்லா இருக்காங்க. இது மாதிரி உங்களுக்கு முடியாத பிரச்சனைகள், இனம் புரியாத பிரச்சனைகள், எனக்கு இந்த மாதிரி ஒரே முடக்கமா இருக்கு, என்னன்னு தெரியல, வேற மாதிரி எனக்கு பயமா இருக்கு அப்படிங்கிறீங்களா, வாங்க அம்பாள் தைரியம் கொடுப்பா. எங்க கிட்ட நீங்க ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டாலும் நேரம் வந்தும் பார்க்கலாம். இல்ல ரொம்ப அன்பு உறவுகள் நம்ம கிட்ட வாட்ஸ்அப் மூலியமா அனுப்பி ஆன்லைன் ஜாதகம் தான் ரொம்ப அன்பு உறவுகள் பாக்குறாங்க. அதுக்கு நான் ஸ்கிரீன்ல கொடுக்கக்கூடிய நம்பர், அந்த சோழி பிரசங்கம் பார்க்க தொடர்புக்கு மேல கொடுத்துருப்பேன், அந்த நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பரு, ஜிபே நம்பர். அதான் அந்த நம்பருக்கு நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுடைய பேரு, டேட் ஆஃப் பர்த், டைம், பிறந்த ஊரை மறக்காம எங்களுக்கு அனுப்புங்க. அதே நம்பர் தான் ஜிபே நம்பரு.
இந்த வருடம் நம்ம 600 ரூபாய் 600 ஒரு ஜாதகத்துக்கு வாங்குறோம். ரொம்ப பேர் சொல்றாங்க 3000 4000 2000 வாங்குறாங்க. ஆனா என்கிட்ட ஒருத்தர் சொன்னாரு, அவ்வளவு ஐயா கேரளாவில் எங்கேயோ பார்த்துட்டு 7000 8000 கட்டிட்டு வந்துட்டு என்கிட்ட அந்த காசை கொடுத்து கேட்டாரு. அவங்க சொன்னதை விட நீங்க அப்படியே சொல்றீங்க. ஆனா என்ன அந்த இடம், தோற்றம், அவங்களுடைய பேரு, நான் சொன்னேன் அம்பாள் கொடுத்த உத்தரவு, நீங்க அது மாதிரி நல்லா கொஞ்சம் மேக்கப் எல்லாம் பண்ணி பயங்கரமா செட்டிங் பண்ணி போடலாமே, வீடியோ எல்லாம் போடலாமே அப்படின்னு அம்பாள் என்ன உத்தரவு கொடுத்தா, உண்மையாயிரு, சொல்லுதான் இங்க முக்கியம், ஆள் முக்கியம் இல்லை. ரொம்ப பேர் கேட்டாங்க, ஐயா திருநீர்லாம் ஒரு பக்கம் கோணமா இருக்கு, குங்குமம்லாம் ஒரு சைடா இருக்கு, கொஞ்சம் கலரா துணியெல்லாம் பட்டு கட்டெல்லாம் போட்டு பயங்கரமா பண்ணுங்க அப்படின்னு. அம்பாள் கொடுத்த உத்தரவு வாக்குதான் சொல்ல சொல்லியிருக்கா. அலங்காரம் பண்ணிட்டு நடிக்கிறதுக்கு நான் இங்க வரல, உண்மையை சொல்லணும் இல்லையா? அன்பு உறவுகளுக்கு தெரியும் இல்லையா? அன்பு உறவுகளுக்கு தெரியாதா என்ன நடக்குது அப்படின்னு? உண்மையை பேசுவோம், உண்மையை சொல்லுவோம். ஆன்மீகத்துக்கு அடையாளம் திருநீர், குங்குமம், ஒரு உத்திராட்சம் கொட்டை, ஒரு காவி துண்டு போதும் இல்லையா? மனசுல அம்பாள் குடியிருந்தா போதும் இல்லையா? அது போதும் எனக்கு. அதனால அன்பு உறவுகள் நம்மளுடைய ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னாலும் நீங்க வாட்ஸ்அப்ல அனுப்பி நீங்க பார்க்கலாம். நீங்க ஜிபே அனுப்பும் போது ரொம்ப பேர் என்ன பண்ணிடுறாங்க, வாட்ஸ்அப்ல அனுப்பிட்டு ஜிபேல அனுப்பிட்டு அந்த தொடர்பு எனக்கு கிடைக்காம போகுது. எப்படின்னா அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நான் அனுப்ப சொல்லுவேன். ஸ்கிரீன்ஷாட் இல்லை போட்டோவை எடுத்து நீங்க அனுப்பின பணத்தை திருப்பி வாட்ஸ்அப்ல அனுப்புங்கன்னு சொல்லுவேன். அது ரொம்ப பேர் செய்யாதனால எனக்கு யார் பணம் அனுப்புனாங்கிறது தெரிய மாட்டேங்குது. ஏன்னா எனக்கு நேரம் இல்லை அதை பார்க்கறதுக்கு. அதனால அன்பு உறவுகளே, நீங்க பணம் அனுப்பும் போது அதை ஸ்கிரீன்ஷாட்டோ போட்டோவோ எடுத்து வாட்ஸ்அப்போட எனக்கு இணைச்சு அனுப்பிட்டீங்க அப்படின்னா, அன்று காலையில எனக்கு 9 மணிக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா, நான் அன்னைக்கு மதியம் தான் 11 மணிக்கு மேலதான் ஆபீஸ் வந்து ஜாதகம் பார்ப்பேன். 2 மணி வரைக்கும் பார்க்கக்கூடிய நேரம் உங்களுக்கு அந்த நேரத்திலேயே 3 மணிக்குள்ள வந்துடும். இல்ல அப்படின்னா மறுநாள் கண்டிப்பாக உங்களுக்கு அதே வாட்ஸ்அப்ல கட்டம் போட்டு எழுதி உங்களுக்கு வாய்ஸ் ரெக்கார்டாக பலனும் பரிகாரங்களும் சொல்லப்படும். நம்ம சொல்ற எளிமையான பரிகாரத்தை செஞ்சாலே போதும். அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தடைகள், பிரச்சனைகள் 100% கண்டிப்பா நிறைவேறும். அன்பு உறவுகளே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா உங்க உறவினர்கள், நண்பர்கள் எல்லோருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. திருவேற்காடு கருமாரியம்மன் ஆசியும் அருளும் அவங்களுக்கும் போய் சேரட்டும். நாளை உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் ஈஸ்வரன், சீதாராம ஜோதிடர். என் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் வணக்கம்.